அனைவருக்கும் அம்மா டைரியிலிருந்து அன்பான வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு வீடியோ ஒரு 2 டேஸோட ரொட்டீன் ப்ளஸ் கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் டீக்ளட்டர் பண்ணணும். அந்த வீடியோவோட சேர்ந்து அப்படியே நான் எஸ்டர்டே ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன்ல, யாராவது நீயா நான் எபிசோட் பார்த்தீங்களா அப்படின்ட்டு. ஒரு நல்ல எபிசோட், அதாவது நியூ மாம்ஸோட ஸ்ட்ரகிள்ஸ் பற்றின ஒரு எபிசோட். அதுலேருந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும், எப்படி கிட்ஸை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எபிசோட். அது யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த எபிசோடு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா இதை கிராஸ் பண்ணி நான் வந்திருக்கேனே, இல்லை இன்னும் இதே பாத்தில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ரிலேட்டட் ஆகிட்டே இருந்தது. அதில் முக்கியமாக அந்த நியூ மாம் சொல்கிற விஷயங்கள் தூக்கம் கெட்டு போகுது, அதனால் ப்ரெஷர் ஆகுது, டிப்ரெஸ்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது கரெக்டு தான். இப்போ பொதுவாகவே நமக்கு ஒரு நாள் நைட்டு தூக்கம் கெடுது அப்படின்னா நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக நமக்கு நல்லா போகுமா சொல்லுங்கள்? அந்த ஹெட் ஏக் ஆரம்பிச்சதுன்னா அந்த டே ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாது. இந்த டென்ஷன் கேரி ஓவர் ஆகிட்டே இருக்கும். இது 1 டேக்கு எப்படின்னா அந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் மாறும், நிறைய சேஞ்சஸ் ஆகும் பாடியிலேருந்து, மென்டலி எல்லாமே ஆகும். அப்போ எந்த அளவுக்கு டிப்ரெஸ்ட் ஆகும். ஆனால் ஆப்போசிட் சைடில் இருக்கவங்க எல்லாருமே அப்படியே குழந்தை பிறந்தோடனே இவங்கெல்லாம் அப்படியே சூப்பர் மாம் மாதிரி ஆயிடணும், அப்படியே விங்ஸ் முளைச்ச மாதிரி எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்கணும், எல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அந்த டிபேட் மாற்றி 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 அவங்கள ப்ளேம் பண்ண இவங்கள ப்ளேம் பண்ண இப்படியே தான் போயிட்டு இருந்தது. ஆனால் அதில் ஒரு அண்ணா சொன்னார் என்னென்னா, அவர் ஹெல்ப் பண்ணுறாரு போல், அவங்க ஒய்ஃப் ஹெல்ப் பண்ணுறாரு, அந்த ரொட்டீன் ஒர்க்லேருந்து அந்த கிட்ட பார்த்துக்கிறதுலேருந்து எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் அந்த அண்ணா சொல்கிறது என்னென்னா, என்னால் எல்லாமே பண்ண முடியுது, ஆனால் ஏன் என் ஒய்ஃபால் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு அந்த டெய்லி ரொட்டீன் ஒர்க்லேருந்து எல்லாமே ஒரு 1 to 1.5 ஹவர்ஸில் முடிச்சிடறான், ஆனால் அவங்க ஒய்ஃபால் பண்ண முடியல, ஏன் இப்படி பண்ணுறாங்க, அதாவது இது ஒரு சாக்காக சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அது எப்படி ஒன்றா அந்த அண்ணா பண்ணுற ஒர்க்குக்கும் இல்லை ஒரு மதராக பண்ணுற ஒர்க்குக்கும் ஒன்றா? அவர்கிட்ட போய் அந்த குழந்தை போய் ஃபீடிங் கேட்காதுல்ல ஒரு ஒர்க் பண்ணுறப்போ. இதே நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறப்போ ஒரு ஃபீடிங் மதராக இருந்தால் அந்த குழந்தை ஃபீடிங் கேட்குறப்ப கண்டிப்பாக அந்த டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அந்த குழந்தைய நம்ம தூங்க வைக்கிறக்கும் இல்லை மற்றவங்க தூங்க வைக்கிறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. சில குழந்தைங்க அம்மா கிட்ட இருக்கப்போ ஃபீடிங் எடுத்தால் மட்டும்தான் தூங்குவாங்க. அதை ஒரு அண்ணா ப்ளேமாக சொன்னார். ஸோ சப்போர்ட் பண்ணுறது ஓகே, பட் அதையுமே நான் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு கில்ட்டி ஃபீல் கொண்டு வந்துடுறாங்க சம்டைம்ஸ். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஒரு ஹெல்ப் கிடைச்சுமே அது ஒரு கில்ட்டி ஃபீல்குள்ள தள்ளிடுறாங்க இல்லையா? அது கொஞ்சம் ரொம்பவே அதிலிருந்து ஓவர் கம் பண்ணி வரக்கு கஷ்டமாக இருக்கும். ஹெல்ப் கிடைக்குது, பட் நம்ம ஒரு கில்ட்டிக்குள்ளே தள்ளுறப்போ அது ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஃபீல் ஆகும் நமக்கு. சில பேருக்கு டக்குன்னு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். மேரேஜ் உடனே டக்குன்னு ப்ரெக்னென்சி, டக்குன்னு பேபி அப்படிங்கிறது டக்குன்னு சில பேருக்கு சேஞ்ச் ஆகும். அப்படி ஆகிறப்ப பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படியே நம்மளை சூப்பர் மாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு எங்கே நிறுத்துதுன்னா இந்த ப்ரெக்னென்சி டைமில் இருந்தே ஆரம்பிச்சிடுறது. அப்புறம் ஒரு பேபி வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் நம்மக்கிட்ட கொடுக்கும். நமக்கு அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகி இது என்னன்னு சொல்லி ரியலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுறக்கே டைம் ஆகும். அதில் டக்குன்னு கூட இங்கே நிறுத்துறப்ப தான் பார்த்திங்கன்னா அப்போ நம்ம ஒரு ஜாபுக்கு போக முடியாது, நம்ம வீட்டில் இருப்போம், அந்த மாதிரி இருப்போம் இல்லையா? அப்போ எல்லாமும் நம்மளை சுற்றி டக்குன்னு குத்திகிட்டே இருக்கப்போ அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அது அவங்கெல்லாம் சொல்கிறப்ப அப்படியே ரொம்ப நிறைய விஷயங்கள் ரிலேட்டடாக இருந்தது. இது கண்டிப்பாக ஒரு வீடியோவில் முடிக்கிற பிரச்சனை கிடையாது, பட் கண்டிப்பாக இதை பற்றி இன்னும் அப்கமிங் வீடியோஸில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஃபைனலாக சொன்ன ஒரு விஷயம் நல்லா இருந்தது. இதுக்கான சொல்யூஷன் சொன்னது எப்படி சொன்னாங்க அப்படின்னா, ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் நம்ம எடுத்துக்கணும். சில பேர் அவங்க எல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பின்னாடி சொல்லி காமிச்சிருவாங்க அப்படிங்கிறலாம் நம்ம நினைக்கவே கூடாது. அது கிடைக்கிறப்ப நம்ம எடுத்துக்கணும். இப்போது இன்றைக்கி கூட எனக்கு ஒரு ரொட்டீன் ஒர்க் இருந்தது, கிட்ட வச்சுட்டு செய்ய முடியாது, நான் ஒரு ஹேண்ட் வாஷ் கிளாத்தெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் எனக்கு குக்கிங்கில் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு இப்போ. சரிங்களா? இந்த டைமில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் கையில் துவைக்கிற துணிலாம் கொஞ்சம் தான் நான் கிட்ட வச்சுட்டு நான் செய்ய முடியாது. ஸோ என்ன பண்ணேன், கீழே எனக்கு அத்தையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ 2 பேருமே கீழே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அந்த டைமில் இவர் இந்த குக்கிங் ஒர்க்கை ஹெல்ப் முடிச்சிட்டாரா, அப்போ நான் என்னோடய ஒர்க்கை முடிச்சிட்டேன். இந்த சப்போர்ட்டிவ் சிஸ்டம் எல்லா டைமும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதில்ல, கிடைக்கிறப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அந்த டைமில் பிளான் பண்ணி என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு கிட்ட நம்ம கூட வச்சுட்டு என்னென்ன ஒர்க்கை பண்ண முடியுமோ அந்த ஒர்க்கை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி அப்படி கொஞ்சம் பிளானிங்கில் போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். மீ டைம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். மீ டைம்னா என்ன, நமக்கான நேரத்தை அது எவ்வளோ ஒரு ஒர்க்காக இருந்தாலும் சரி அந்த மீ டைம் நமக்காக எடுத்துக்கணும். ஒன்றும் நமக்கு பிடிச்ச ஃபுட்டை செஞ்சு சாப்பிட்றமோ இல்லையோ யார்ட்டையா கேட்டு வாங்கியா சாப்பிட்றணும், இல்லை வாங்கியா சாப்பிட்றணும், இல்லை எங்கேயா போகணுன்னு பிடிக்குதா பக்கத்தில் கொஞ்சமாவது போயிட்டு வந்துடணும். அப்படி பண்ணி நம்மளை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிட்டோம்னா தான் இந்த மாதிரி டிப்ரெஷன்லேருந்து நம்ம கொஞ்சம் வெளியே வர முடியும். இதை பற்றி நம்ம கண்டிப்பாக இன்னும் அப்கமிங் வீடியோஸில் இல்லை ஷார்ட்ஸில் கண்டிப்பாக பேசலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன் ஆயிருங்க.
இந்த வீடியோவில் நீ சொன்னது எல்லாமே கரெக்ட் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இல்லை நீ இதெல்லாம் சொல்லாம விட்டுட்டு இதெல்லாம் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க மறக்காமல் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை பற்றி இன்னும் நிறையா பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது. அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து மறக்காமல் பேசுவோம் இதை பற்றி. அது வரைக்கும் டாட்டா பாய்.